சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல கோயம்புத்தூர்ல ஒரு ஆலயத்துல எவ்வளவு அற்புதமாக இன்றைக்கும் பாபா காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பல பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கமெண்ட்ஸில் எங்கே இருக்குது அந்த ஆலயம், நாங்களும் போகணும், நீங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி பல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. உண்மையாகவே இதெல்லாம் எதற்காக நம்ம பேசுகிறோம்? இப்போ இந்த லீலைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒன்று நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கே தோணும். என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சமயத்திலும் நம்ம கவலையே பட வேண்டாம், பாபா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோட வாழ்ந்து பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கைய. எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டம் வருங்க, கஷ்டம் வராம இருக்காது. நம்ம நினைக்கிறது நடக்காம இருக்கும், பல முறை நினைச்சது நடக்கவே நடக்காது. அப்ப நம்மளுக்கு தோணும், என்ன பாபா எனக்கு எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு தோணும். ஆனா அதற்கு பின்னாடி பாபா உங்களுக்கு தான் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கார். என்ன தெரியுமா? உங்களை அவர் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஒரு தாய் ஒரு குழந்தையை அரவணைத்து பார்த்துக்கிறது போல அவரும் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லை, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரியான லீலைகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம கேட்கும் பொழுது, நம்ம பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு படி கூடுது பாருங்களேன். அதுதான் எனக்கு வேணும். அப்ப நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில இருந்தா நிச்சயமாக பாபா பல லீலைகள் நிகழ்த்துவார். அப்படின்றதற்கு நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன், ஜெர்மனியில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தை அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு. இப்போ அந்த எபிசோட் முடியும் போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெண்மணியை பாபா ஷிரடிக்கு வா என்று அழைத்தார். அப்போ அவங்க டிக்கெட்லாம் போடுறாங்களே, போட்டுட்டு நிறைய இப்போ சோசியல் மீடியால வர மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மெசேஜஸ் வருது. என்ன வருது அப்படின்னா, நீ என்ன பாக்குறதுக்கு ஷிரடி வா. அப்போ கரெக்டா அவங்க ஷிரடிக்கு புக் பண்ணோடனே அவ்வளோ சந்தோஷம். பாபா நான் வரது உங்களுக்கு தெரியுதே பாபா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த லைன் படிச்சு முடிக்கும் பொழுது யோசிக்கிறாங்க. ஆனா அடுத்த வரியில பாபா ஷிரடிக்கு வான்னு சொன்ன அதே பாபா அந்த மெசேஜ்ல கொடுத்திருக்கார், நீ ஷிரடிக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ இந்த மெசேஜ் நம்ம பார்க்குறோம் இல்லை கேட்குறோன்னு வைங்களேன், நம்மளுக்கு உடனடியாக என்ன தோணும்? பாபா என்ன பாபா எதுவுமே கேட்காதன்னு சொல்ற, உன்னை விட்டா நாங்க வேற யாருக்கிட்ட பாபா போய் கேட்க போறோம்? நம்ம கேட்காம எப்படி இருக்க முடியும்? கலியுகத்துல எல்லா பக்தர்களுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். நம்ம நினைக்கிறோம் நம்ம கேட்கறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையவே கிடையாது. நம்ம நம்ம தகுதிக்கு தான் கேட்கிறோம். ஆனா பாபா தரணும்னு நினைச்சார் அப்படின்னா அவருடைய தகுதிக்கு அந்த மகான் தருவார். தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த மெசேஜ் அந்த பெண்மணிக்கு கொடுத்த மெசேஜ் மட்டுமல்ல, சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் உலகம் முழுக்க பாபா கொடுக்கிற மெசேஜ் இதுதான். எதையுமே கேட்காதீங்க, பாபா நீங்க கொடுக்கறத கொடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த மனப்பக்குவம் வந்துட்டா வாழ்க்கையில அதற்கு மேல எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த பெண்மணி இதை படிக்கிறாங்க, நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே. அந்த பெண்மணி படிக்கிறாங்க, do not ask for anything, I myself will give you. என்ன சொல்றார் பாபா? you come to ஷிரடிக்கு வா, but do not ask anything, எதுவுமே கேட்காத, நானே தரேன் அப்படின்னு அந்த மெசேஜ்ல படிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சோகம். ஏன்? எதுவுமே கேட்க முடியாது. பல பிரார்த்தனைகள் மனிதர்களுக்கு இருக்கும், ஆனா கேட்காதன்னு பாபா சொல்லிட்டார், கேட்க கூடாது. ரெண்டாவது, ஐ மை செல்ஃப் வில் கிவ் யூ, நானே உனக்கு தரேன். அப்ப என்ன தருவார் அப்படின்னு இந்த குழப்பத்தோட இந்த சந்தோஷத்தோட அப்படியே அந்த மிக்ஸ்ட் இமோஷன்ஸோட அந்த பெண்மணி நேரா கிளம்பி ஷிரடிக்கு போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தினரோட 4 பேர் போறாங்க. அந்த பெண்மணி, அவங்களுடைய குழந்தை, அந்த பெண்மணியோட அம்மா அப்பா, இவங்க 4 பேரும் சேர்ந்து ஷிரடிக்கு போய், ஆஹா அந்த 3 நாட்கள் அதோபாகியம், அவ்வளோ சந்தோஷம். பாபாவை பார்த்து ரசித்து அணுவா ரசிச்சாங்களாம். அந்த புட்டிவாடா போனா சமாதி மந்திரம் ரசிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த பாபாவுடைய வாழ்ந்த பக்தர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க போட்டோஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. வெளியில சமாதி மந்திரிலேருந்து வெளியில அந்த வேப்ப மரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. சுத்தி லெண்டி தோட்டத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். மறுபடியும் நேரா வந்தோடனே துவாரகமாயி பார்த்து ரசிக்கிறாங்க, சாவடியை பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாளும் பாபாவை ரசிச்சுட்டே இருக்காங்க. எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல, பரமானந்தம்.
3 நாட்கள் கடந்து போயாச்சு. கிளம்ப வேண்டிய நாள் வருது. அப்பதான் மனிதர்களுக்கு கஷ்டம் வரும்போது இறைவன் உடனடியாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துருவார் இல்லையா? அந்த மாதிரி இந்த பெண்மணி கிளம்ப வேண்டிய தருணம் வருது. அப்போ அந்த பெண்மணியோட உறவினர் ஒருத்தவங்க வந்து ஸ்ரீ சாய் சச்சரிதா புத்தகம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு, ஷிரடியில இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண்ணும் அவங்களுடைய தந்தையாரும் அங்க சாய் சன்ஸ்தான், நீங்க எல்லாருமே போயிருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு புக் ஸ்டோர் இருக்கு. அந்த சாய்பாபா ஆலயத்தோட அந்த புக் ஸ்டோருக்கு கண்டிப்பா போய் பாருங்க, புக்ஸ் வாங்குங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நிறைய புத்தகங்கள் இருக்கு. முக்கியமா சாய் சச்சரிதா, ஆத்தென்டிக் சாய் சச்சரித்ரா வந்து நீங்க அங்க வாங்கலாம். அப்ப அந்த ஹேமத் பாந்த் அவர் எழுதிய சாய் சச்சரித்ரா அங்க வாங்க போறாங்க. அந்த இடத்துல இந்த பெண்ணும் அவங்களுடைய தந்தையாரும் 2 பேரும் வந்து தமிழ்ல பேசுறத பார்த்து வேற ஒரு நபர், அங்க இருந்த வேற ஒரு நபர் அவரா வந்து அந்த பெண்ணோட அப்பா கிட்ட கேட்டாங்களாம். சார், நீங்க என்ன தமிழ்நாடுவா, உங்களுக்கு தமிழ் தெரியுதே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றார், ஆமா நாங்க தமிழ் தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணோடைய அப்பா சொல்றாங்க, இவதான் என்னோட பொண்ணு, இந்த இவங்களால தான் இன்னைக்கு ஷிரடிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பாக்கியத்தை பத்தி எல்லாம் பேசணுன்னே அந்த நபர் சொன்னாராம், ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நீங்க ஷிரடிக்கு வந்துட்டீங்கல்ல, சந்தோஷம் அப்படின்னு இவங்க 3 பேரும் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல சச்சரிதா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட சேனல் வியூவர்ஸ், ஏன் சாய் பக்தர்களுக்கே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. நிறைய பேருக்கு நம்ம சேனல்ல ஸ்ரீ சாய் சச்சரித்ரா இங்கிலீஷ் வெர்ஷன் சாப்டர் வைஸ் வந்து குரு பூர்ணிமாலேருந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயுமே கமெண்ட்ஸை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் ஏன் இன்னும் சச்சரித்ரா போடலை அப்படின்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, சச்சரித்ரா எதற்காக அங்கே ஷிரடியில் விற்கிறாங்க, சச்சரித்ரா எதற்காக நம்ம படிக்கணும்னு ஹேமத் பாந்த் மறுபடியும் அந்த புத்தகத்தில் கொடுப்பார், எதற்காக அப்படின்னா அந்த சச்சரித்தம் படித்தால் எல்லா கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியில வரலாம். ஒரு பகவத்கீதை எப்படியோ அதே தான் ஸ்ரீ சாய் சச்சரித்ராவும். 2த்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ராமருக்கும் சாய்பாபாக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படிங்கும் போது அந்த பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மாவுடைய கீதைக்கும் ஷிரடி பாபாவுடைய சாய் சச்சரித்ராக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அந்த சச்சரித்தம் நீங்க என்ன பண்ணுங்க, தினம் ஒரு அத்தியாயம்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நான் டெலிகாஸ்ட் பண்றேன்ல, தினம் உட்காந்து நீங்க பஸ்ல போறீங்களோ எந்த இடத்துக்கு போகும்போதும் அதை கேளுங்க. படிக்கிறதுக்கு பலன் எவ்வளோ கிடைக்குமோ அதே மாதிரி கேட்கறதுக்கும் அதே பலன் தான் கிடைக்கும். அதனால இந்த சாய் சச்சரித்ரா அப்படிங்கும்போது பக்தர்களுக்கு இது சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ அதே ஆசைதான் இப்ப நான் உங்ககிட்ட எப்படி சொல்றேன், நீங்க படிங்க, படித்தால் இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் எவ்வளவு தீர்க்கமா சொல்றேன், எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். அதே சந்தோஷத்தோட தான் அந்த பெண்ணும் அவங்க அப்பாவும் போய் இந்த சாய் சச்சரித்தம் அவங்களுடைய உறவினருக்காக வாங்கிட்டு வெளியில வந்தோடனே அந்த பெண் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்களாம், அப்பா கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் போய் துவாரகா மாயிலையும் சாவடியிலையும் போய் பாபாவை மட்டும் ஒரே ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க அப்பா சொல்றாங்களா, வாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சாவடிக்கு போய் அப்படியே பாபாவை தரிசனம் பண்ண போறாங்க. அப்போ இந்த பெண் என்ன பண்றாங்க, சாவடியில இந்த படிகள் இருக்கும் பாருங்களேன், அந்த படிகள்ல உட்கார்ந்து மனசார யோசிக்கிறாங்க, பாபா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்த, எதுவுமே கேட்காத நானே தரேன்னு கொடுத்த, 3 நாட்கள் உன்னை அவ்வளோ சந்தோஷமா ரசிச்ச, அற்புதமான தரிசனம் கிடைச்சது, எல்லாம் சரி, ஆனா எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டியே. ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 3-4 வயசு குழந்தைய முழுக்க முழுக்க பொம்மைகளா இருக்கிற ஒரு கடைக்குள்ள விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்றீங்க எல்லா பொம்மையும் பாரு, ஆனா எதுவும் தொடக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாதுன்னா அந்த குழந்தை என்னங்க பண்ணும்? அதே மாதிரிதானே இந்த பெண்ணும். பாபா கிட்ட போய் நீ ஷிரடியில என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வேண்டிக்கோனா என்னெல்லாமோ கேட்போம். ஆனா பாபா எதுவுமே கேட்காதுன்னு சொல்லி ஷிரடிக்கு வர வச்சிருக்கார். அந்த பெண்மணி அதை நினைச்சு மனசால அழறாங்க. பாபா எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்ட, சந்தோஷம் பாபா, எதுவுமே நான் கேட்கல, ஆனா நீயே ஏதோ தரேன்னு சொன்னியே பாபா, இப்ப வரைக்கும் எனக்கு தரலையே, நீ ஏன் பாபா இப்படி பண்ற, என்னதான் பண்ண போற, என்ன தயவு செஞ்சு மனசை உடைச்சிராத பாபா, என்னை கஷ்டப்படுத்திராத அப்படின்னு அழறாங்க. நிச்சயமா பாபா கொடுக்கும் ஒரு வாக்கும் சத்திய வாக்கு. அது மட்டும் இல்லாம பாபா என்ன சொல்லியிருக்கார், இந்த துவாரகமாயிலிருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ எந்த இடத்துலயும் பாபா பொய் சொல்ல மாட்டார். ஷிரடி ஸ்தலத்துல இருந்து ஒரு பக்தனை ஏமாத்துவாரா பாபா? இல்ல. ஆனா மனிதன் நினைக்கிறது ஒரு விஷயம்,
பாபா நடத்தி கொடுப்பது ஒரு விஷயம். இந்த பெண் என்ன நினைச்சாங்க, அங்க பாபா என்ன நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.